வெனிசுவேலா வெர்சஸ் யுஎஸ். அது வெனிசுவேலா யுஎஸ் அப்படின்னாலே வெனிசுவேலாவோட ராணுவத்தையும் அமெரிக்கா ராணுவத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி இது போல பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து கசக்கி குப்பையில தான் போட்டுடணும். அப்படின்னா ஒன்ஸ் இங்க ஆரம்பிக்குதுன்னா வேற மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அதாவது இந்த ரீஜன்ல நடக்கக்கூடிய செய்திகள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும். நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைனா பார்க்க ஆரம்பிக்கலாம். அமெரிக்காவுக்கு மிக பெருமளவுல சிக்கலா இருக்கிறது பெரு. பெருவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க. அமெரிக்கா வந்து டொனேட் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்தோம். ஏன்னா சைனாவோட டீப் சி போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருவுல இருக்கு. அதிகப்படியான சப்ளைஸ் பெரு வழியா வந்து பாத்தீங்கன்னா சீனானால கொடுக்க முடியும். இந்த செய்தியை நம்ம முதல்ல பார்த்திருப்போம். பெருவுல சீனாவோட டீப் சி போர்ட் இருக்கு. அது சீனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம். ஸோ பெரு அண்டர் சைனா கண்ட்ரோல். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொலம்பியா ராணுவ வீரர்களை வெனிசுவேலாக்கு கொடுக்கறதுக்கு தயார் அப்படிங்கிற முடிவுகளை ஓப்பனாவே வந்து பார்த்தா கொலம்பியா தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வெனிசுவேலா. வெனிசுவேலா கிட்ட அதிக அளவுல ஆயுதங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது 2வது பேச்சு. அது நீடே இல்லை. அவனை அங்கேயே நிப்பாட்டுறா, அங்கேயே வச்சு செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி பல நாடுகளும் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு நாடு ஈரான். ஈரான் இப்பவே அனுப்பி விட்டாங்க. ஐயா அவன் வரானா இல்லையா, முதல்ல அடிப்பானா இல்லையா, அவன் தயவு செஞ்சு அடிக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. பழி வாங்குறதுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது போல பெருமளவுல ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஈரானோட இந்த நேவல் படகுகள், இந்த பேட்ரோல் பண்றதுக்கான படகுகள், மிசைல்கள்னு வெனிசுவேலால இறங்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோட பாம்பர் ரக விமானங்கள் டச் டவுன்லாம் இருந்தது. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வெனிசுவேலால ஒரு ஸ்னிக் மிசைல் வைக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்தது. எல்லாத்துக்கும் மேல சாகி ட்ரோன்கள், இது நம்ம ஈரானோட வெர்ஷன். ரஷ்யாவோட ஜிரான் ட்ரோன்கள்லாம் 1000 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து பார்த்தா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ புளோரிடாவை கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ண முடியும். வெனிசுவேலால இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா புளோரிடாவும் மறந்துட வேண்டியதுதான் அமெரிக்கா. ஸோ அதுக்கு கீழே அடுத்தது அமெரிக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. எந்த அளவுக்கு ஊடுருவல் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோ வழியா அமெரிக்காக்குள்ள போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பைடன் அவர்களோட காலகட்டத்துல பார்த்துருந்தோம். இந்த டெக்சாஸ் பாஸ், ஈகிள் பாஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் செய்திகள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேசுப்பட்ட வேலையே கிடையாது. இந்த அமெரிக்கா ஒன்ஸ் இங்க காலை வைக்கிறாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கொடூரமா அமெரிக்காவுக்கு மாறும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மீட்டிங் பிரேசில் தரப்புல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் இருந்தாலும் ஒன்ஸ் அமெரிக்கா நியாயம் இல்லாம சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு காலை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெனிசுவேலாக்குள்ள, அது அவ்வளவுதான், சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். சாங்ஷன் போட்டாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். ஐசோலேஷன், கம்ப்ளீட் ஐசோலேஷன். அமெரிக்காவை மற்ற நாடுகள் செய்வாங்களா? ஏன்னா எஸ்சிஓ கோஆபரேஷன்ல சைனா, இந்தியா, ரஷ்யா 3 நாடுகள் இணைஞ்சிருக்காங்க. இந்த 3 நாடுகள் இவங்க டாரிஃப் போட்டு நம்மளை மிரட்டினாங்க இல்லையா? ஸோ அது போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படிங்கிறது போல மிரட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தான் அதிகமா இருக்கு இந்த இடத்த பொறுத்தவரை. ஆனா அமெரிக்கா செஞ்சுதான் அவனு வேற வழி இல்லை. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. லைனா பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம செய்திகளை தான் ஒருங்கிணைஞ்சு இந்த பதிவுல பார்க்க போறோம். பல செய்திகள் நம்ம பார்த்துருப்போம், அதை லைனா பார்க்க வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பெருவுல கனெக்டிவிட்டி சைனாக்கு இருக்கு. என்ன வேணா கொண்டு சப்ளை பண்ணலாம் பெருவுல. பெருவோட பக்கத்து நாடு தான் கொலம்பியா, இந்த வெனிசுவேலா இவங்கெல்லாம். அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிறது தான் பிரேசில். ஸோ பிரேசில் மிக பெரும் அளவுல உதவிகள் வெனிசுவேலாக்கு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பொலிவியா. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணாங்க அமெரிக்க தரப்புல இருந்து, முடியல. பொலிவியா கம்ப்ளீட் ரஷ்யாவோட நட்பு நாடா இருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சப்போர்ட் வெனிசுவேலாக்கு கிடைக்கலாம். கம்ப்ளீட் சவுத் அமெரிக்கா விசஸ் கம்ப்ளீட் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது போல இருந்தாலும் ஆச்சரியப்பதற்குல இந்த இடத்துல கம்ப்ளீட் நார்த் அமெரிக்கான்னு எடுக்க முடியாது. ஏன்னா கனடா அவுட். கனடா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்போட இணைஞ்சு ரஷ்யாவை பார்க்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ அமெரிக்கா இந்த ஒரு கண்ட்ரி டீகப்பிள் ஆகி வெளியே வந்து இந்த இடத்துல ஹெவியா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இங்க லேஸ்ல எல்லாம் நடக்காது. ஏன் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு ரிஸ்க் ஆகும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா? ஒரே ஒரு விஷயம் தான், ஆயில். அது வெனிசுவேலாக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட்ஸ் வருது, யாரெல்லாம் உதவுவாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வெனிசுவேலா ஏன் வெனிசுவேலா கூட அப்படின்னா வெனிசுவேலாவுக்கும் கயானாவுக்கும் சண்டை இருக்கு. இதை நம்ம சமீபமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெனிசுவேலாக்கும் கயானாக்கும் என்னன்னா பார்டர் டிஸ்பியூட்.
எஸ்கியூபோ அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, டிஸ்பியூட்டட் ஏரியா. நான் மேப்ல காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல மதுரோ அவர்கள் அந்த பகுதியை நம்ம அனெக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மக்கள் கிட்ட ரெஃபரண்டம் வச்சிருந்தாங்க. அதுல பாசிட்டிவா ரிசல்ட் வந்தது. அந்த செய்தி நம்ம பார்த்திருப்போம். இப்ப கயானா அது அவங்களோடதுங்கிறாங்க. ஏன்னா அதோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆயில் இருக்கு. ஆயில் அமெரிக்காக்கு அதிகப்படியா தேவை. ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, அதிகமான ஆயில் வெனிசுவேலா கிட்ட இருக்கு. அதை விட அதிகமான ஆயில் கூடுதலா இப்ப இந்த பகுதி அனெக்ஸ் பண்ணும்போது வெனிசுவேலா கிடைச்சிடும். வேர்ல்டுலயே அதிக அளவுல ஆயில் ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய நாடு வெனிசுவேலாவா மாறிடுவாங்க. பிரிக்ஸ்ல வேற சேரன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவோட ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு, வேக்னார் படை இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒன்ஸ் இந்த கயானா வெனிசுவேலா சண்டை பிடிக்கும் போது ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது அமெரிக்கா கயானாக்கு உதவி பண்ற மாதிரி வருவாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த ஆன்டி நார்காட்டிக்ஸ், அதாவது இந்த போதை மருந்து இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஏற்றுமதி பண்ணிடுறாங்க அமெரிக்காக்குள்ள அப்படிங்கிறதுனால அதை தடுக்கிறதுக்காக ராணுவம் உள்ள வருது அப்படிங்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன சொல்லி பண்ண போறாங்க, இது ஒரு வழிமுறை. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த சவுத் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசன்ஸ் அமெரிக்காக்குள்ள இல்லை, அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு வேலை இங்க செய்யறாங்க. ஸோ என்ன மாதிரியான விளைவுகள் இதனால வரப்போகுது? ஏன்னா ஈரானை பார்த்தோம் உதவுவாங்கன்ட்டு, நார்த் கொரியா இருக்கிறாங்க, தம்பி 2 பட்டரை போட்டிருக்கேன் உனக்கு தான், எல்லாம் செஞ்சு அனுப்புறேன், வாங்கி வச்சு சீரஞ்செருப்புமா யூஸ் பண்ணி காட்டுறேன் எனக்கு, சரியா அப்படிங்கிற போல கிம் ஜாங் உன் அவர்கள் மதுரோ அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது போல பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான ஆசைகள் திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. சிக்குனா போதும், நேரா வந்து சிக்குனா போதும் அப்படிங்கிறது போல பல நாடுகள் இருப்பாங்க. வெனிசுவேலா எல்லாம் இங்க தனி ஒரு நாடு, அது சின்ன நாடு, சின்ன ஆர்மி அப்படின்னா இல்லை, காலை வச்சா சிக்கினாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. ஒன்ஸ் வெனிசுவேலால கால் வைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. கருங்கடல் அப்படியே விளையாடுறீங்களா, ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை வச்சு வருதுங்க. வெனிசுவேலாவோட கப்பல் படை வச்சுக்கிறாங்க. வெனிசுவேலாவோட அந்த சர்ஃபேஸ் வெசல்கள்லாம் லான்ச் ஆகும்போது அது ஈரானோட அருளால கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது என்ன எதுங்க தெரியல. சர்ஃபேசஸ் எல்லாம் விளையாடுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ட்ரோன் எந்த அளவுக்கு செய்யுது அப்படிங்கிறது பாக்குறோம். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால ட்ரம்ப் அவர்கள் கலிபோர்னியா கவர்னரான நியூஸ் சம் அவர்கள் கூட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டையை பிடிச்சிருந்தாரு. ஸோ இந்த பகுதியில எல்லாம் ஏன் அந்த சிக்காகோ இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ட்ரம்ப் அவர்கள் செய்யறாருன்னா இதெல்லாம் சாக்ரிஃபைசிங் ஜோனா மாறுமா, ஒருவேளை போர் வருது அப்படின்னா வெனிசுவேலால என்ன வேணா நடக்கலாம், அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருந்தார். இந்த அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால என்ன வேணா நடக்கலாம். அமெரிக்கா சிவில் வார் அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால அமெரிக்காலேயே வந்து பாத்தீங்கன்னா பதட்டங்கள் இருக்கு. ஸோ அதனாலதான் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் உலக நாடுகள் எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அமெரிக்கா ஒரு சின்ன அசட், ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் தான். கம்பேரிட்டிவ்லி வெனிசுவேலாவோட இதை கம்பேர் பண்ணும்போது ஹெவியான இதை வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கிறாங்க, டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி என்டையர் அமெரிக்கால வைக்கும்போது ஒரு சின்ன அசட் தான் இங்க வச்சிருக்காங்க. அந்த சின்ன அசட், அதாவது ஒரு 4000-5000 பேர்த்துக்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆக முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி கயானா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து வெனிசுவேலா கூட ஒரு ஃப்ராண்ட்டை ஓப்பன் பண்ணி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரி எப்படி சவுத் கொரியாவோட தோல்வியோட விளிம்புல இருக்கும்போது உள்ள என்ட்ரை மாப்பிரையாட்ட செஞ்சாங்க. ஸோ அதே போல இங்க செய்யறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த ட்ரோன் தாக்குதல், இந்த உதவி செய்யறது, இது போல வேலைகள்லாம் செய்வாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்றது, இது போல மாப்பிள்ளைகளாட்டு செய்யக்கூடிய வேலைகள்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ஃபயர் மிசைலோட வந்து பாத்தீங்கன்னா சர்வேலன்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா வந்து இந்த போர்ட்டோரிக்கோல டிப்ளாய் ஆயிருக்கு. இதுல வந்து இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், ஹைத்தி. இந்த ஹைத்தி செய்தி நம்ம பார்த்தப்ப இது எல்லாமே இந்த கரேபியன் தீவுகள்ல நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த ஹைத்தியில வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருக்கக்கூடிய ஒரு கேங்கு தப்பிச்சு வெளியே வந்து நாட்டை கைப்பற்றக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா.
இது எல்லாமே இதுக்காக தான். ஏன்னா கியூபா, ஹைத்தி, கீழ இருக்கக்கூடிய வெனிசுவேலா, பொலிவியா இவங்க எல்லாருமே அடுத்து அதுக்கு கீழ அர்ஜென்டினா இருக்கு. அவங்க எப்படி ஃப்ராண்ட் ஓப்பன் பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்றதுல அடுத்து அங்க சில்லி இருக்காங்க. அத அவங்க பார்த்துக்குவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் அமெரிக்காவ பொறுத்த வரைக்குமே இருக்கு. ஒன்ஸ் ஆரம்பிக்கும்போது தான் யார் யார் என்னென்ன அணி, ஆனா அமெரிக்கா சிக்குறாங்க அப்படிங்கும்போது, உண்மையாலுமே ஸ்டாபிங், பேக் ஸ்டாபிங் யாரெல்லாம் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒன்ஸ் ஆரம்பிச்சா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ரியல் ஃபேஸஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ பார்ப்போம். இதுல வந்து நம்மள மிரட்ட பார்த்தாங்க அமெரிக்கா. நம்ம ஒத்துக்கிற மாரி இல்ல. உன் வேலைய நீ பாருப்பா அப்படிங்கிறது போல. ஏன்னா, அவங்க கேட்கறத நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நியாயமா கேட்கறாங்க அப்படின்னா, சரி வாங்கல. அப்ப நீ குடு அப்படிங்கிற கேட்கிறோம்னா, அமெரிக்காக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா? யமன் சொன்னாங்கன்னா சாணிய முக்கி அடிச்சு போடுவாங்க. அது வர முடியல. தோத்து போயிட்டாங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செங்கடல தாண்டி இந்தியாவுக்கு வந்தா தான் சப்ளை குடுக்க முடியும் நம்மளுக்கு. அவங்க செங்கடலையே தாண்டுறதுக்கு வழி இல்லாத அமெரிக்கா, எப்படி ஆயில தூக்கிட்டு வந்து நம்மகிட்ட குடுப்பாங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அப்படி கொண்டு வந்து குடுக்குறாங்க நம்மளுக்கு அதிகமா காசுலாம் ஆகும். அந்த அளவுக்கு இருக்குதா அவங்ககிட்ட முதல்ல? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ வெனிசுவேலால ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து, அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆயில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, மார்க்கெட்ட ஓப்பன் பண்ணி விட்டா தான் நம்மளுக்கு ஆயில் கிடைக்கும். நம்ம வேற பக்கம் வந்து ஆயில வாங்க முடியும். நீ சொல்ற மாரியே கேட்டுக்கலாம். எங்களுக்கு ஆயில குடு அப்படிங்கிறத தான் நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா டைப்லயும். ஸோ இது போல சிக்கல் இருக்கனால தான் அமெரிக்கா இந்த வெனிசுவேலால கான்சன்ட்ரேட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த போர்ட்டோரிக்கோல வந்து பார்த்தீங்கன்னா, MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் மட்டும் இல்ல. அடுத்தடுத்து ட்ரில் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணக்கூடிய ட்ரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. வெனிசுவேலால இருந்து ஒரு 500 மைல் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4500 பேரா ட்ரூப்பர்ஸ் கிட்ட 4500 ஆம்பிபிஎஸ் ட்ரூப்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருப்பாங்க. இந்த ஷிப் எல்லாம் இருக்கனால இப்போ ஒரு ட்ரில் பண்ணிட்டு இருக்கனால மேபி அமெரிக்கா ஆம்பிபிஎஸ் லேண்டிங் வெனிசுவேலால பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடுதலா 10 F-35 ஃபைட்டர் ஜெட் ரக விமானங்களை இந்த போர்ட்டோரிக்கோல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ இந்த கரேபியன் தீவுல ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் போர்ட்டோரிக்கோ இருக்கிறதுனால அமெரிக்காக்கு இந்த டக் கார்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இவ்வளோ பெரிய அசல்ட்டு கார்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கும்போது கேவலம் இது கூட எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் F-35 இது போல நேவல் அசெட்ஸ் இது போலாம் வந்து டிப்ளாய் பண்ணாங்க. ஏதோ பேட்ரல் ஷிப் 5-6 ஏதோ டிப்ளாய் பண்ணாங்க பரவாயில்ல. ஏர் கேரியரே வந்து பண்ண டிப்ளாய் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக் குரூப்பே டிப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அது நம்புற மாதிரி இல்ல. பட் இருந்தாலும் இதெல்லாம் டிப்ளாய் பண்ணி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரூப்ஸையும் டிப்ளாய் பண்றாங்க. ராபிட் டெவலப்மெண்ட் ட்ரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம். இந்த ஏரியால அமெரிக்கா என்ன மாதிரி செய்ய போறாங்க. அட் த சேம் டைம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவா இருக்கட்டும், கொலம்பியாவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், இங்க தீவிரவாத அமைப்புகள் இதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சேனல்ல. இந்த பிரேசில்லையா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல தீவிரவாத அமைப்புகள் இருக்காங்க. ரெட் கமாண்டோஸ்ன்னு சொல்லிட்டு பிரேசில்ல. இங்க கொலம்பியால வந்து பார்த்தீங்கன்னா ELN சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்காங்க. இப்ப அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி தலை தூக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒன்ஸ் அமெரிக்கா கால வைக்கிறாங்கன்னா இங்க அமெரிக்காக்கு சப்போர்ட் இங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள்லாம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஏன்னா இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாதிகள் தான். ஆட்சியை பிடிச்சாதான் அவங்க ஆட்சியாளர்களா மாறுவாங்க இல்லையா? ஸோ அதனால இப்போ கொலம்பியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா கொலம்பியாவோட ராணுவம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சில நபர்களை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க. ELN அமைப்பை சேர்ந்தவங்க, நேஷனல் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த அமைப்பை சேர்ந்த நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்களை எலிமினேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள், வீடியோ பதிவுகளாக வந்துட்டு இருக்கு. ஸோ ஆரம்பிச்சு அப்படியே மெல்லமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சவுத் அமெரிக்கால போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது தான் அமெரிக்காக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. ரஷ்யாவையும், இந்தியாவையும் சீனா கிட்ட தோக்கடிச்சு விட்டு குடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அமெரிக்கா நம்மலாம் இல்லாம தான் அவங்க செஞ்சாகணும். சீனாக்கு எதிரான ஒரு போர் அப்படிங்கும்போது, இது எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வந்தா தான் ஆகும். ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டைய புடிச்சு வழி கொண்டு வர வைக்கலான்னு பார்த்தாங்க, முடியல. அடுத்தது நம்மள மிரட்டி வழி கொண்டு வைக்கலான்னு பார்க்குறாங்க, முடியல. அன்பா பேசியிருந்தா கூட அவங்களுக்கு நடந்திருக்குமா என்னமோ தெரியல. இப்படி பண்றதுனால சுத்தமா இல்லாம போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்க? நேரடியா இறங்கிடுவாங்களா? இல்ல ஒரு மிரட்டல் தானா? என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையன்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வெனிசுவேலா, அமெரிக்கா சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே போல பல பதிவுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வேணுங்கலாம் உங்களோட சப்போர்ட். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.